என்னம்மா, இன்னும் மாத்திரை ஏதாவது போடணுமா? இல்லைங்கய்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஐயா, இந்த வீட்டில் நீங்க தான் வயசுல பெரியவர். உங்க கண்ணு முன்னாடியே உங்க 2 பசங்களும் சுகுணாக்காவை இப்படி வெறுத்து ஒதுக்குறாங்களே, அதை நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க தானே? சுகுணாக்கா சித்ராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணாங்க. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கணுமா? உங்க 2 பசங்களும் சுகுணாக்காவை ஓரங்கட்டுறதுனால விஸ்வா கூட சுகுணாக்கா கிட்ட ஒழுங்கா பேச மாட்டான். வீட்ல இருக்கிற மத்தவங்களும் சுகுணாக்கா கிட்ட பேசும்போது கிருபா மாமா பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருக்கீங்க? சொந்த வீட்டிலேயே சுகுணாக்கா ஒரு அகதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது. நீ சொன்னதெல்லாம் நானும் கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். இது சம்பந்தமா நானே சுகுணா கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். நீ போய் சுகுணாவை அழைச்சிக்கிட்டு வா, நான் பேசுறேன். சரிங்கய்யா. சொல்லுங்க மாமா, வர சொன்னீங்களா? ஆமாம்மா, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கிருபா உன்னை நடத்துகிற விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா. என் 2 பசங்களும் வளர வளர எந்த உணர்ச்சியும் இல்லாத மிருகங்களாக மாறிட்டானுங்க. இப்படி என் 2 பசங்களையும் வளர்த்துட்டமேன்னு எனக்கே வருத்தமா இருக்குமா. 2 பேரும் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அளவா குடிடா, ஓவரா குடிச்சு உடம்பு கெடுத்து. வாடகர்ணா, வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சுண்ணே. சரி சரி, வந்து உட்கார். இல்லைண்ணே, பரவாயில்ல. உங்ககிட்ட கணக்கு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நம்ம கடத்தர் சண்முகம். டேடே, அதெல்லாம் இருக்கட்டும்டா, நாளைக்கு காலை பார்த்துக்கலாம். இப்போ வா, வந்து உட்கார். டே திவா, ஒரு கிளாஸில் ஊத்துறா. அண்ணா, அதெல்லாம் வேண்டாண்ணே. அது ஏண்டா? இல்லை, நான் எப்படின்னா உங்கள் முன்னாடி. அப்போது நான் சொன்னால் நீ குடிக்க மாட்டேன். அண்ணா, நீங்கள் சொன்னால் நான் என்ன வேணால் பண்ணுவேண்ணே. அப்போது அண்ணன் நான் சொல்கிறேன், உட்காந்து குடி. கர்ணா, குடி. நீ சொன்ன மாதிரி ஒரு கிளப் வச்சு பாரையும் சேர்த்து வச்சனா கலெக்ஷன் பிச்சுக்கும். அதுவும் ஆட்கள் நடமாட்டம் நிறைய இருக்கிறதுனால நம்ம சீக்கிரம் போட்ட காசை எடுத்துடலாம். அண்ணா இப்படி ஒரு ஐடியா போடுறாரா? கர்ணா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கடா. நாளைக்கே இந்த ஐடியாக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்தா குடி. இல்லை, இதெல்லாம் விட பத்தாதுன்னு தெரியும். சந்தோஷமா குடி. குடிச்சிட்டு போய் படு, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சரிண்ணா, நான் அப்படியே குடிச்சிட்டே கிளம்புறேண்ணா. வாட் அ பிளான். பொண்டாட்டிகிட்ட சீட்டாடுற பாரா மாத்துறதுக்கு புருஷங்கிட்ட ஐடியா கேட்டீங்க பாருங்க. சூப்பர்ண்ணா, கலக்கிட்டீங்க. அதுவா
அவன் வாயிலேருந்து சொல்ல வச்சுக்க பார்த்தீங்களா? அதான் ஹைலைட்டு. மாமா இனிமே அந்த வேலைக்காரிய ரூமுக்குள்ள வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா என் கண்ணு முன்னாடி இருந்து அவளை கொண்டு வரு. கொண்டு வா. அம்மா நீ என் கூட வந்துருமா. என்னால தானம்மா இவ்வளோ பிரச்சனை. ஏன் ரூம்ல வந்து படுத்துக்கம்மா, அழாதம்மா. ஆமாக்கா, கிருபா மாமாக்கு கோவம் சரியாகிற வரைக்கும் நீங்க சித்ரா ரூம்ல இருந்துக்கோங்கக்கா. அக்கா வாங்கக்கா. அம்மா வாம்மா. வாங்க. என்ன குடிச்சிருக்கியா? இந்து கிருபானன் கூப்பிட்டு நீங்கள் என்ன பாராட்டினாரு தெரியுமா? நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? நீ என்ன கேட்ட? நீ குடிச்சிருக்கியான்னு கேட்ட. என்னை பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு? இல்ல, ஊருக்கே தலைவர் மாதிரி இருக்கு. அப்படியா? கன்ஃபார்மா நீ குடிச்சுதான் இருக்க. என்ன சொன்ன? குடிச்சிட்டு தான் வந்திருக்க. கிருபானன் பாராட்டினாரு தெரியுமா? எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற?